ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம சிஎஸ்எஸ் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். நம்ம பேஜோட லேஅவுட்ட கண்ட்ரோல் பண்றதுல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரோல் ப்ளே பண்றது தான் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி. இந்த வீடியோல டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டில என்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம HTML எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டா ஒரு டிஸ்ப்ளே பிஹேவியர் இருக்கும். அதுல மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ்க்கு பிளாக் எலிமெண்ட் அண்ட் இன்லைன் எலிமெண்ட்டா தான் இருக்கும். பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் என்னன்னா H1, பேராகிராஃப் டேக், div இதெல்லாம் பிளாக் லெவல் எலிமெண்ட். இன்லைன் எலிமெண்ட்ஸ்லாம் எதுனா ஸ்பேன், ஆங்கர் டேக், இமேஜ் டேக் இதெல்லாம் இன்லைன் எலிமெண்ட்ஸ். பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு எலிமெண்ட்ட கிரியேட் பண்றோம்னா, அந்த எலிமெண்ட் வந்து அதோட ஃபுல் வித்தையுமே எடுத்துக்கும். ஒரு எலிமெண்ட்ட நம்ம கிரியேட் பண்றோம்னா, லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன்ல இருக்க ஃபுல் ஸ்பேஸையுமே அந்த எலிமெண்ட் எடுத்துக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம கிரியேட் பண்றோம்னா, அந்த செகண்டா நம்ம கிரியேட் பண்ற எலிமெண்ட் வந்து நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுவே இன்லைன் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்றோம்னா, அந்த எலிமெண்ட்டுக்கு தேவையான ஸ்பேஸ மட்டும் தான் அது எடுத்துக்கும். ஃபுல் ஸ்பேஸ் எடுக்காது. நம்ம நெக்ஸ்ட் எலிமெண்ட் கிரியேட் பண்ணும்போது, அந்த எலிமெண்ட்டுக்கு பக்கத்திலேயே கிரியேட் ஆகும். நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகாது. எப்படி வொர்க் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் அண்ட் இன்லைன் எலிமெண்ட்ஸோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ H1 வந்து ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட். அது எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். H1 இப்போ இதே மாரி நம்ம இன்னொரு பிளாக் லெவல் எலிமெண்ட் கிரியேட் பண்ணுவோம். பேராகிராஃப் டேக். இப்போ நம்ம 2 எலிமெண்ட்டும் எப்படி ஆட் ஆகிருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண H1 வந்து அதுக்கு அதோட ஃபுல் வித்தையுமே எடுத்திருக்கு. லெஃப்ட் டூ ரைட் வந்து அதுக்கு தேவையான ஃபுல் வித்தையுமே எடுத்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டா கிரியேட் பண்ண இந்த பேராகிராஃப் எலிமெண்ட் வந்து நெக்ஸ்ட்டா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன்ல அதோட ஃபுல் வித்தையுமே எடுத்திருக்கு. அதுவே இன்லைன் எலிமெண்ட் எப்படி வொர்க் ஆகும்னா, ஸ்பேன் வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட். அதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்லைன் இப்போ நம்ம இன்னொரு இன்னொரு எலிமெண்ட் இன்லைன் எலிமெண்ட் கிரியேட் பண்ணும்போது இப்போ இங்க நம்ம 2 டைம் ஸ்பேன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணது வந்து அதுக்கு தேவையான ஸ்பேஸ மட்டும் எடுத்துருச்சு. இன்லைன் எலிமெண்ட்ன்னு குடுக்கறதுக்கான அந்த ஸ்பேஸ மட்டும் எடுத்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டா கிரியேட் பண்ண எலிமெண்ட் வந்து மீதி இருக்கிற ஸ்பேஸ ஆக்குபை பண்ணிக்கிச்சு. நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகல. பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்னா ஃபுல் வித்தையுமே ஆக்குபை பண்ணும். இன்லைன் எலிமெண்ட்ஸ்னா அதுக்கு தேவையான ஸ்பேஸ மட்டும் ஆக்குபை பண்ணிக்கும். இதுதான் இதோட டிஃபரன்ஸ். இப்போ நம்ம டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி வச்சு இந்த டிஸ்ப்ளே பிஹேவியர எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டில நமக்கு இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு. நம்ம எலிமெண்டோட டிஃபால்ட் பிஹேவியர்ல இருந்து நம்ம அத வேற பிஹேவியருக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாக் லெவல் எலிமெண்டா இருக்கிறத நம்ம இன்லைனா சேஞ்ச் பண்ண முடியும். இன்லைனா இருக்கிறத பிளாக் லெவலா சேஞ்ச் பண்ண முடியும். டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அது எப்படின்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம லிஸ்ட் எடுத்துப்போம். லிஸ்ட் வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து நம்ம 3 லிஸ்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஹோம் லிஸ்ட் வந்து நமக்கு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ். லிஸ்ட் வந்து நம்ம பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்ன்றதுனால அது நெக்ஸ்ட் லைன்ல நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த லிஸ்ட்ட வந்து இன்லைனா சேஞ்ச் பண்ணணும்னா, நம்ம அதுக்கு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிய சேஞ்ச் பண்ணணும். டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. அதுக்கு லிஸ்ட் டேக்க்கு நம்ம ஸ்டைல் குடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸ்டைல் டேக் உள்ள நம்ம லிஸ்ட்டோட டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிய சேஞ்ச் பண்ணணும். டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி பிளாக் லெவல் எலிமெண்ட்ல இருந்து நம்ம இன்லைனா சேஞ்ச் பண்றதுனால இன்லைன் குடுக்கணும். இப்போ நம்ம இன்லைன்னு குடுத்ததுனால நெக்ஸ்ட் லைன்ல இருந்த நம்மளோட லிஸ்ட் வந்து சேம் லைன்ல கன்டினியூஸா டிஸ்ப்ளே ஆகிருக்கு. இன்லைன் எலிமெண்ட்னா அதுக்கு தேவையான ஸ்பேஸ மட்டும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் எலிமெண்ட்க்கு மத்த ஸ்பேஸஸ குடுத்திருக்கு. இப்போ நம்ம இன்லைன் எலிமெண்ட்ட பிளாக் லெவலா சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இங்க நம்ம ஸ்பேன் கிரியேட் பண்ணுவோம். ஸ்பேன் வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட். அத நம்ம பிளாக் லெவலா சேஞ்ச் பண்ணி பார்ப்போம்.
இந்த ஸ்பான் வந்து நமக்கு இன்லைன் எலிமெண்ட்னால நம்ம கிரியேட் பண்ண எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பான், செகண்ட் ஸ்பான் அண்ட் தேர்ட் ஸ்பான் இந்த 3 எலிமெண்ட்டுமே நமக்கு நெக்ஸ்ட் ஆட் ஆகிருக்கு. இப்போ இந்த இன்லைன் எலிமெண்ட்டை நம்ம பிளாக்கா சேஞ்ச் பண்ணுவோம் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. ஸ்பான் எலிமெண்ட் அதோட டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டியை நம்ம பிளாக் லெவலா மாத்தணும். பிளாக் கொடுத்துட்டா நம்மளுக்கு இப்போ ஸ்பான் எலிமெண்ட் வந்து இன்லைன்ல இருந்து பிளாக்கா மாறதுனால ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அது ஃபுல் வித் எடுத்துக்குது. லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் அதோட ஃபுல் வித்தையுமே அது எடுத்துக்குது. நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு அது நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம எலிமெண்ட்ஸோட டிஸ்ப்ளே பிஹேவியரை வந்து டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். நம்ம டிஸ்ப்ளேல நன்னு நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம டிஸ்ப்ளே நன்னு கொடுக்கும்போது நம்ம எலிமெண்ட் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகிடும். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த H1க்கு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி வந்து நன்னு கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம H1ல இங்க என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி. அது வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகிருக்கு. அதை நம்ம நன் கொடுத்து ரிமூவ் பண்ணி H1 ஓட டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி நன். இப்போ நம்ம நன் கொடுத்ததுனால இந்த H1 எலிமெண்ட் வந்து ஃபுல்லாவே ரிமூவ் ஆகிடுச்சு. அங்க வந்து ஒரு எலிமெண்ட் இருந்த மாதிரியே இல்ல. அந்த எலிமெண்ட்டுக்கான ஸ்பேஸுமே சேர்த்து ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நம்ம விசிபிலிட்டி ஹிடன் கொடுக்கும் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம எலிமெண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஆனா விசிபிலிட்டி ஹிடன் கொடுக்கும்போது அந்த எலிமெண்ட் மட்டும் ஹைட் ஆகும், அதோட ஸ்பேஸ் வந்து அப்படியே இருக்கும். இதுதான் வந்து டிஸ்பிளே நன்க்கும் விசிபிலிட்டி ஹிடனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ நம்ம விசிபிலிட்டி ஹிடன் கொடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற இந்த பேராகிராஃப்க்கு வந்து நம்ம விசிபிலிட்டி ஹிடன் கொடுப்போம். இங்க நம்ம பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்கோம்னா பிளாக் லெவல்னு கொடுத்துருக்கோம். அது வந்து நமக்கு இங்க இருக்கு. இப்போ அந்த பேராகிராஃப்க்கு நம்ம விசிபிலிட்டி ஹிடன் கொடுப்போம். விசிபிலிட்டி ஹிடன் விசிபிலிட்டி ஹிடன் கொடுக்கும்போது இங்க நம்ம பிளாக் லெவல்னு கொடுத்திருந்த அந்த எலமெண்ட் மட்டும் நமக்கு ஹைட் ஆகிருக்கு. ஆனா அதுக்கான ஸ்பேஸ் வந்து இங்க அப்படியே தான் இருக்கு. இதுவே நம்ம H1க்கு இப்போ நம்ம H1க்கு கொடுத்தோம்னா இதுவே நம்ம H1 வந்து இங்க இருக்கு. அதுக்கு வந்து நம்ம டிஸ்ப்ளே நன்னு கொடுக்கும்போது அந்த அந்த எலமெண்டோட ஸ்பேஸுமே நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. விசிபிலிட்டி ஹிடன் கொடுக்கும்போது அந்த எலமெண்ட் மட்டும் ஹைட் ஆகும், அதோட ஸ்பேஸ் வந்து அங்கேயே தான் இருக்கும். அதுவே டிஸ்ப்ளே நன்னு நம்ம கொடுக்கும்போது அந்த எலமெண்ட்டும் ஹைட் ஆகி அதோட ஸ்பேஸுமே டெலீட் ஆகிடும். இதான் இதோட டிஃபரன்ஸ். இப்படிதான் நம்ம டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம லே அவுட்ல நம்ம எலமெண்ட்ஸ்லாம் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம CSS லிஸ்ட் பார்ப்போம்.